character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Very good morning to all the students. Last class la 10th standard la நம்ம completing square அதாவது ஸ்கொயர் ரூட் மெத்தடு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு இதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி வந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற நியூ டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ quadratic equation in a completing ஸ்கொயரில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஒரு ஈக்குவேஷனை நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மூலயமா அது சொல்யூஷனை சால்வ் பண்ணுறது. இனி கொஷின் பேப்பரில் நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டாங்கனாக்கா நீங்கள் அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணி ஆன்சரை சொல்ல முடியும். இன் ஜென்ரலாக அவங்க quadratic equation சால்வ் மட்டும் கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்போ நீங்கள் ஜென்ரலாக எந்த மெத்தடில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். அதுவே எனக்கு மெத்தடை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இப்படி இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடில் மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அது எப்படி பண்ண போகிறோன்றதை இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? What about the completing? Solving a quadratic equation by completing the square method. In deriving the formula for the roots of a quadratic equation. எனக்கு ரூட்ஸ்னாலே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். Roots of a quadratic equation we used completing the squares method. The same technique can be applied in solving any given quadratic equation through the following steps. இந்த ஸ்டெப்ஸ் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்றத நான் பேசிக்காகவே சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம்ஸில் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து இந்த மாடலில் மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது. அது ப்ரொசீஜரை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளமை நீ எந்த மெத்தடில் கொடுத்தா எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சரை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் கொஷினாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெப்பில் ரைட் த quadratic equation in general form. எனக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதணும். கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை நீங்கள் quadratic equation ax² + bx + c = 0. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா divide both sides of the equation by the coefficient of x² if it is not 1. ஓகே, எனக்கு இந்த இடத்துல coefficient of x²க்கு முன்னாடி ஏதாவது coefficient terms ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதாவது 1 தவிர மீதி எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் டு த ரைட் ஹேண்ட் சைட். இந்த கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுவேன். அது நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக வரும், பாசிட்டிவாக வந்தால் நெகட்டிவாக வரும். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் த ஸ்கொயர் ஆஃப் ஒன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு போத் சைட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் ஆஃப் த ஒன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் போத் சைட்ஸை ஆட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து ரைட் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஸ் எ ஸ்கொயர் அண்ட் சிம்பிளிஃபை த ரைட் ஹேண்ட் சைட். டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் சால்வ் ஃபார் எக்ஸ். எனக்கு எக்ஸோட வேல்யூஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி முடியும். ஓகே, இதை பேஸ் பண்ணி வர ஒரு ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். என்ன கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் x² - 3x - 2 = 0. இதை பார்த்த உடனே உங்களுக்கு quadratic equationலே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணலாம் பாருங்கள். சொல்யூஷனில் இப்போ என்ன பண்ணுறோம், கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை quadratic equation அப்படியே எழுதியாச்சு. என்னுடைய கான்ஸ்டன்ட் டேர்மை இனி ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரணும். கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். x² - 3x = 2. ஏன்னா இங்கே -2ன்னு இருக்குது, என்னடா வந்துச்சுன்னா +2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஷிஃப்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம் RHS. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x² - 3x + 3/2 the whole square equal to 2 + 3/2 the whole square. இது எங்கேருந்து வந்துச்சு இந்த 3/2? இந்த 3/2 நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்?
3/2ன்றது அங்கே கொடுக்கவே இல்லை. ஆனால் அங்கே 3/2 the whole square எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ will be consider the terms add 1/2 coefficient of x ஓகே. அப்போ the whole square to both sides இதுதான் உங்களுடைய ஜெனரல் ஃபார்ம். ஓகே. அப்போ in terms of 1/2 coefficient of x, what about the coefficient of x? In terms of coefficient of x will be here 3. அப்போ therefore will be in terms of 1/2 into 3 whole square. அப்போ therefore that is will be considered the 3/2 the whole square. ஓகே. இங்கே நெகட்டிவ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் சார் இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு, நீங்கள் ஏன் நெகட்டிவ் எடுக்கலை? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரிங் பண்ணும்போது எல்லாமே எனக்கு பாசிட்டிவில் தான் வரப்போகுது. Negative will get positive. Okay. அப்போ therefore 3/2 the whole square. அப்போ will be considered about a square minus 2ab plus b square, and this formulas will be considered about a minus b the whole square. அப்போ a minus b the whole square formula will be considered the term x minus 3/2 the whole square is equal to, in terms of simplify we get the term 2 plus 3/2 whole square is equal to 9/4. அப்போ common LCM about 17/4, that is we will get the answer. Okay. In terms of a square minus 2ab plus b square is equal to, that is a minus b the whole square formulas will be substitute. Taking square root on both sides, square root will be cancelled, and next will be considered about x minus 3/2 equal to plus or minus root 17 divided by 2. இந்த இடத்துல 17க்கு it is a prime number and also odd number. We will be considered about in here, take the root of the values will be considered positive. About plus or minus will be included. Okay. About plus or minus terms included in terms of root of the values. Root of plus 17 divided by root 4 will be considered about in a perfect square 2 square. About therefore square will be cancellation. Therefore that is equal to 2. About therefore plus or minus root 17 divided by 2. Then we get the solution of the term minus 3/2. Next right hand side, that will get the answer x is equal to 3/2 plus root 17 divided by 2, or x is equal to 3/2 minus in terms of negative, that will be considered about my root of 17 divided by 2. Okay. Then the two solutions will be get the same LCM also. Therefore we get the answer of 3 plus root 17 divided by 2 comma 3 minus root 17 divided by 2. In these problems will be considerable only for solve will be method la எடுத்துருக்காங்க. அதே நமக்கு கொஷினில் in a completing square method will be used பண்ணாங்கனாக்கா நீங்கள் இதை மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இல்லைனா ஆர்டினரி கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸை நான் வந்து in a quadratic formula மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணுறனாலும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸை வந்து நம்ம இந்த மாடலில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி அவரை அனதர் ஒரு ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா வில் பி டிரைவ்ட் அபவுட் எப்படி சால்வ் பண்ணுன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸசைஸ் ஓரியன்டாகவும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இனி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.32 சால்வ் 2x ஸ்கொயர் minus x minus 1 equal to 0. இப்போ ப்ரீவியஸ் சம்முக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் வந்திருக்கு, அங்கே கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் எனக்கு கொடுக்கல. ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் 2 is a கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் வந்துச்சுனாக்கா என்ன ஸ்டெப்பு சொன்னோம், will be divided. ஓகே. ஹோல் டேர்முக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைடில் எடுத்துக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 minus 1/2 equal to 0. அப்போ then will be get the term minus negative constant side, that side goes to positive. அப்போ therefore plus 1/2 கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னோம் பாருங்க, x ஸ்கொயர் minus x/2 plus 1/4 the whole square. இது எப்படி எனக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் சொல்லலாம். in terms of already ஏற்கனவே ஃபார்மில் add சொல்லியிருக்குமா இல்லையா, add 1/2 coefficient of x terms the whole square. Okay. அப்போ coefficient of x term the whole square னு சொல்லும்போது will be considered about coefficient of x term உடைய coefficient என்ன இருக்கு பாருங்க, -1/2. அப்போ therefore 1/2 into -1/2. அப்போ -1/2 in terms of what we get the term negative -1 into 1 is equal to -1 divided by 2 2s are 4 the whole square. அப்போ negative in terms of squareல இருக்கும்போது பாசிட்டிவ் தான் வரப்போகுது. then will we get the answer 1/4 the whole square.
okay. Then we get the, what about the in terms of 1 by 4 the whole square plus 1 by 2 plus 1 by 2 for the whole square. It will be use the term. It will be considered about same formula, a square minus 2ab plus b square will be considered about. What about using the a minus b the whole square formula? A minus b the whole square formula, then will be substitute x minus 1 by 4 the whole square equal to 9 by 16 equal to 3 by 4 the whole square. In terms of 9 is a perfect square and 16 is also a perfect square. About 3 by 4 the whole square. Taking square root on both sides, in a way root will be cancelled, square out the cancel. Therefore then we get the answer is x minus 1 by 4 equal to plus or minus 3 by 4. Then we get the simplify, we get the answer x is equal to 1 by 4 plus 3 by 4. Okay, this one of the terms, and the second one terms will be considered about x is equal to 1 by 4 minus 3 by 4. In terms of ரெண்டு solutions எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இந்த quadratic equation in degree 2 இருந்துச்சுனாக்கா எனக்கு ரெண்டு solutions ஃபார்ம் ஆகும். அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே சேம் சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஓகே, this is clear about, எல்லாருக்குமே புரியுது அந்த ப்ராப்ளம்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 3.11 ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். இன் திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் சப்டிவிஷனில் கொடுத்த கொஸ்டின்ஸை நான் எடுத்துக்கிறேன். 9x square minus 12x plus 4 equal to 0. In this question is will be considerable solution of the term. What about it will be considered the solution in terms of 9x square minus 12x plus 4 equal to 0. Given in a quadratic equation 9x square minus 12x plus 4 equal to 0, that is will be considered. Okay, and also next will be in terms of, what about will be considered terms in a coefficient terms will be divided. Divided by 9. Okay, therefore x square minus 12x divided by 9 plus 4 divided by 9, that is equal to 0. In terms of plus term another pochna minus term x square minus 3 double like cancel பண்ணலாம், 4 times வரும், இங்க 3 times வரும். அப்ப 4x divided by 3, positive another pochna negative minus 4 by 9. Okay, this clear about. In terms of, what about using the completing square will be considered the LHS side. Therefore x square minus in terms of 4x divided by 3 plus, what about we will be completing square in terms of, that is will be considered about 1 by 2 into, what about in terms of minus 4 by 3 whole square. Okay, in terms of 2 table will be consideration, that is equal to minus 2 by 3 the whole square. Therefore that is equal to negative in terms of squaring order positives தான் கிடைக்க போகுது. in terms of 2 by 3 the whole square. Then we will be considered about 2 by 3 the whole square equal to minus 4 by 9 plus 2 by 3 the whole square. Okay, this clear about. In terms of, what about using the formula a square minus 2ab plus b square. We will be using the formula a minus b the whole square formula. A minus b the whole square formula, that is will be substitute in terms of x minus 2 by 3 the whole square is equal to, inge enna varukku minus 4 by 9 plus 4 by 9. Okay, minus 4 by 9 plus 4 by 9 will be cancellation, that is equal to 0. Okay, therefore whatever in terms of taking square root on the terms will be, whatever will be considered the terms, that is equal to x minus 2 by 3 the whole square equal to 0. Two terms product on the terms equal to 0. X minus 2 by 3 into x minus 2 by 3 equal to 0. That is we consider about one of the values equal to 0 and another value equal to 0. X minus 2 by 3 equal to 0 and another one terms x minus 2 by 3 equal to 0. Therefore that is equal to x is equal to 2 by 3 and also same solution x is equal to 2 by 3. This is the quadratic equation of the solution of the terms. Okay, this clear about.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்விங் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் ஒன்று பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு சம்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அதே போல் நெக்ஸ்ட் டாபிக் அபவுட் இதே சேம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பை யூசிங் த ஃபார்முலா மெத்தட். அப்போ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவை கண்டிப்பாக ரைட் பண்ணி ஆன்சர்ஸை அதில் தான் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ யூ யூஸ் த கண்டிஷன் சால்விங் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் by formula method. The formula for finding the roots of a quadratic equation, roots of a quadratic equation, ax square plus bx plus c equal to 0. Derivation given in a section already நம்ம பார்த்தது தான். X is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. This is for formula. Okay, in using the quadratic equation. இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ in terms of example 3.33ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Solve x square plus 2x minus 2 equal to 0 by formula method. ஓகே, அப்போ அந்த இடத்துல by formula method இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர்ஸை சால்வ் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ கன்சிடர் about the compare the equation standard form of the quadratic equation. Ax square plus bx plus c equal to 0. Then compare about what about a equal to 1, b equal to 2 and c equal to minus 2. Then substitute in a quadratic formula. Okay, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. Okay, then we'll be substitute. We get the terms a, b and c values in the formula. We get the solution minus 2 plus or minus root of 2 square minus 4 into 1 into minus 2. But then we get the term 2 square nothing but 4. Whatever will be simplified, that is equivalence to x is equal to minus 2 plus or minus, that is 2 square nothing but 4 minus minus into minus plus, say 4 2s are 8. Okay, divided by 2. 2 into 1 is equal to, that is equal to minus 2 plus or minus root of 4 plus 8 is equal to 12 divided by 2. Okay, in terms of 12 in terms of split பண்ணிக்கலாம். What about the 12 in terms of split பண்ணிக்கலாம்? root 12 is equal to root of 4 into 3 write பண்ணலாமா? 4 3s are 12. அப்போ then we will be get the solution of the terms 2 root 3. Okay, all the terms will be considered about 2 will be common. அப்போ minus 2 plus or minus 2 root 3 divided by 2. Then common of the 2 will be considered about 2 will be common minus 1 plus or minus root 3 divided by 2. 2 will be cancelled. Okay, then we get the solution of the term. What about in terms of minus 1 plus or minus root 3? About one of the solution is equal to x is equal to minus 1 plus root 3 and another one solution will be considered about minus 1 minus root 3. Okay, it will be considered about புரியுதுங்களா? அது ஈஸியாக இருக்குமா இந்த ப்ராப்ளம்ஸ்? இன் ஃபார்முலா மெத்தட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட் அண்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இன்னும் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சொல்கிற 3 மெத்தட். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை போட்டு ரைட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள் சம்ஸில் பாருங்கள். இதே சேம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.34 சால்வ் 2x square minus 3x minus 3 equal to 0 by formula method. அப்போ we will be comparing about in a coefficient in terms of 2 வந்திருக்கு. அப்போ a equal to 2, b equal to minus 3. இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே coefficient எடுக்கிறீங்கனாக்கா அந்த பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். நெகட்டிவ் சைன்ஸோடு இருந்ததுன்னா நெகட்டிவோட அந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ b equal to minus 3, c equal to minus 3. Okay, then x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. Then substituting the values a, b and c in the formula we get the solution. அப்போ therefore already formula ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே bக்கு ஒரு டேர்ம்ஸில் நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ minus of minus 3 minus 3 plus or minus root of minus 3 the whole square minus 4 into 2 into minus 3. Okay, but then will be simplify, we get the term negative into negative positive plus 3 and plus or minus in terms of 3 square பண்ணா என்ன வரும் எனக்கு? in terms of minus 3 square பண்ணும்போது that is equals to 3 plus or minus root of 3 square nothing but 9. Negative in terms of square பண்ணும்போது positive, negative into negative positive plus 4 2s are 8, 8 3s are 24.
Okay, 8 3s are 24. But then will be substitute divided by, we will get the term 2 2s are 4. What about, will be simplifying, get the term 3 plus or minus root of 33. அப்போ therefore divided by 4. Okay, இதில் எதுவும் காமனாக எடுக்க முடியாதுன்றதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். Okay, அப்போ in terms of that is equivalent to x is equal to 3 plus root 33 divided by 4 and x is equal to 3 minus root 33 divided by 4. Okay, we get the solution of the terms. Okay, in a quadratic equation. இதே சேம் மாடலில் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன வேரியபிள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆல்ஃபபெட்டில் எந்த வேரியபிள் வேணால் எடுத்துப்பாங்க, ஏபிசியை மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏபிசின்றது கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால மேக்ஸிமம் அந்த ஆல்ஃபபெட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் அபவுட் இன் எ வேரியபிள் வில் பி சூஸ் அபவுட் பி ஸ்கொயர். இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சால்வ் 3p ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 5p minus 5 equal to 0 by formula method. Okay, அப்போ what comparing the standard equation, what about ax square plus bx plus c equal to a equal to 3, b equal to 2 root 5 and c equal to minus 5. Okay, then substitute in these formulas will be considered. அங்கே நம்ம xன்னு சொன்னோம், இங்கே எனக்கு வேரியபிள் வந்து pல இருக்கிறதுனால p equal to தான் நீங்கள் ஃபார்முலாவில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ p equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அப்போ they are substituting the values of a, b and c in the formula, we get the solution. அப்போ p equal to minus 2 root 5 plus or minus square root of 2 root 5 the whole square minus 4 into 3 into minus 5. Okay, அப்போ then will we get the term square பண்ணும்போது 2 square is equal to 4, root cancel ஆகிடும். அப்போ 5, 4 5s are 20. On simplify இந்த ஆர்டரில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் p equal to minus 2 root 5 plus or minus square root of 2 square nothing but 4 into 5. Okay, first one and negative into negative now மாற எனக்கு positive. அப்போ in terms of negative into negative positive, 4 3s are 12, 12 into 5, 12 5s are 60 வருமா. அப்போ therefore that is divided by 2 3s are 6. Then we get the answer minus 2 root 5 plus or minus root of 4 5s are 20. 20 plus 60 that is equal to 80. அப்போ therefore 80 divided by 6. Okay, and next step we will be considered. இங்கே 2 root 5 இருக்கு, இங்கே 80 என்னது 18 root 18 இருக்கு. root 18 in terms of எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், in terms of 8 in terms of that is equivalent to, what about in terms of root 80 that is equivalent to root of 2 into 2 into 2 into 2 2s are 4, 4 2s are 8, 8 into 10 ரைட் பண்ணலாமா. this clear about. Okay, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 2 into 5 எழுதலாமே. வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஸ்கொயர் ரூட்டில் 2 டேர்ம்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into root 5. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 root 5 சொல்லுவீங்க. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 80 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுனாக்கா 4 root 5 தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு minus 2 root 5 plus or minus 4 root 5 divided by 6. அப்போ therefore that is equivalent to என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்தாக்கா minus root 5 plus or minus 2 root 5 divided by 6. அப்போ in terms of 2 table 6 cancel பண்ணாக்கா that is equivalent to 3. அப்போ therefore then we get the solution minus root 5 plus or minus 2 root 5 divided by 3. Okay, again the solutions are சொல்லிருக்காங்க பாருங்க, minus root 5 plus or minus 2 root 5 divided by 3. Then one of the solution in a positive and negative சொல்ல போறீங்க. அப்போ நான் பாசிட்டிவ் எடுக்கிறேனாக்கா x is equal to minus root 5 plus 2 root 5 divided by 3. One of the solution minus root 5 plus 2 root 5 that is equal to 2 root 5 over root 5 போச்சுனாக்கா that is equal to root 5 divided by 3. One of the solution x is equal to, and another one solution பார்த்தீங்கன்னாக்கா x is equal to minus root 5
minus 2 root 5 that is divided by 3. What about we will get the solution minus 3 root 5 divided by 3. Our 3 cancel, that is equal to minus root 5. இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், root 5 divided by 3 comma minus root 5. Okay, it is clear about. Okay students, next one problem பாருங்க. Example 3.36 ல solve pq into x square minus p plus q the whole square into x plus p plus q the whole square equal to 0. This questions are very important 5 mark question. இதை நல்லா பாருங்க. In terms of compare the coefficient of the given equation with the standard form ax square plus bx plus c equal to 0. அப்போ what about a in terms of coefficient pq and b equal to minus of p plus q the whole square and c equal to p plus q the whole square. அப்போ therefore that is x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. Then substitute in your formulas, then we will get the term x is equal to, in terms of variable எனக்கு x ன்னு கொடுத்திருக்காங்க quadratic equation, அதனால x is equal to ரைட் பண்ணியாச்சு. அப்போ minus of, in terms of minus of p plus q the whole square, அப்போ negative into negative positive ஆக மாறிடும். அடுத்த termsல பாருங்க plus or minus root of minus of p plus q the whole square. இதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் ஆஃப் த டேர்ம்ஸும் இருக்குது, ஸ்கொயர்லேயே இருக்குது. நம்ம ஃபார்முலாலையும் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோல் டேர்மையும் என்ன பண்ணால் ஹோல் ஸ்கொயரில் எடுத்துக்கணும். அதுக்கு தான் இங்கே ப்ராக்கெட்டை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பிக்யூ, பியோட வேல்யூ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். தென் இன் சிம்பிளிஃபை கெட் த டேர்ம் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p plus q the whole power 4. ஏன்னா in terms of negative square பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். p plus q the whole power 4 minus 4 into pq into p plus q the whole square divided by 2pq. Okay, in on we get the terms. What about it will be simplified. The next one, in terms of p plus q the whole square plus or minus root of, ரெண்டுத்துலேயும் p plus q the whole square காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ p plus q அதாவது ரூட்டுக்குள்ளார தான் எடுக்கிறீங்க. p plus q the whole square minus 4pq. அப்போ in terms of ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அகைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது what about get the term p square q square plus 2pq minus 4pq. about 2pq minus 4pq that is equal to minus 2pq னு வரும். அப்போ p square plus q square in this formulas again கிடைக்கும் p square plus q square minus 2pq. what about a square plus b square minus 2ab that is equal to a minus b the whole square. Okay, அப்போ in terms of that is equals to p minus q the whole square. அப்போ in terms of ஸ்கொயருக்கு எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரூட் கேன்சலேஷன் ஆயிடுது. அப்போ therefore p plus q the whole square plus or minus p plus q into p minus q. ஓகே, இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், இங்கே p plus q the whole square இருக்குது, இங்கே p plus qன்னு இருக்குது. அப்போ p plus q வெளியில் எடுத்தாக்கா in terms of p plus q plus or minus p minus q divided by 2pq. இப்போ in simplify get the term. okay, in terms of எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்க போகுது, பாசிட்டிவ்ல ஒன்று நெகட்டிவ்ல ஒன்று. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா on simplify we get the term. therefore p plus q divided by 2pq into 2p, and another one solutions will be considered about p plus q divided by 2pq into 2q. okay, and we get the x is equal to one of the solution and another one solution. எப்படி find out பண்ணாங்கன்றதை இங்கே பார்க்கலாம். okay, that is equals to p plus q காமனாக வெளியில் எடுத்தாச்சு, p plus q காமனாக வெளியில் எடுத்தாச்சு. in terms of p plus q plus p minus q. okay, இதுதான் உனக்கு பாசிட்டிவ்ல ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, அப்போ பாசிட்டிவ்ல ஒன் ஆஃப் த சொல்யூஷன் போது பாசிட்டிவ் q நெகட்டிவ் q கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் q இன்ட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2p டிவைடட் பை 2pq. ஓகே, இந்த 2p இந்த 2p கேன்சல் பண்ணலாம். அப்போ p ப்ளஸ் q டிவைட் பை q உங்களுக்கு ஆன்சர் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் கிடைச்சிரும். p ப்ளஸ் q divided by q. okay, and another one solutions next same also. இந்த இடத்துல பாசிட்டிவ் பதில் என்ன பண்ண போறீங்கன்னா நெகட்டிவ் எடுத்துக்க போறீங்க. p plus q into
p plus q minus p plus q னு வரும். ஓகே, அப்போ minus p plus q னா positive and negative p terms will be cancelled, which is divided by 2pq. Then we get the term. What about in terms of p plus q into 2q divided by 2pq. அப்போ in terms of 2q cancellation ஆயிடுச்சு, that is equal to p plus q divided by p. Okay, another one solutions then will be considered about. Okay, புரியுதுங்களா இந்த problems? Okay, it is clear about. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பார்த்தோம் உடனே அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடில் பார்த்தோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எக்ஸைஸ் சம்ஸில் ஒரு சம்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதே போல் இன்னொரு சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸைஸ் 3.11 will be ஃபர்ஸ்ட் ஒனில் செகண்ட் சப்டிவிஷன் will be homework question. இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டர்லேயே கொடுக்கலன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதை என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் டேர்ம்ஸை இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணி அவன் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் will be solve about. ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் செகண்ட் ஒன் will be homework question, ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, 2 sums will be homework questions. Okay, we will be sent out the WhatsApp number. Thank you to all.